புத்தகம் கொடுத்துட்டேன் நான் அதில். அதனால் இல்லை இப்போ மாநில சுயாட்சி, தமிழ் வளர்ச்சி, இதில் பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி, கல்வி வளர்ச்சி ஆகியவை சார்ந்த மொத்தம் 12 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தனர். அவற்றில் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 12ல் 8 நிறைவேற்றப்படவில்லை. 3 வாக்குறுதிகள் அறகுறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, மாநில சுயாட்சி தமிழ் வளர்ச்சிக்காக. ஈழத்தமிழ் நலன் தொடர்பாக திமுக சார்பிலே 4 வாக்குறுதிகள், அது ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. ஒன்னே ஒன்று கூட. நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் சேவை உரிமை சட்டம் இல்லை. அதில் நிர்வாக சீர்திருத்தம் தொடர்பாக மொத்தம் 9 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தனர். அவற்றில் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஒரே ஒரு வாக்குறுதி அறகுறையாக. அதில் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். லோக் ஆயுக்த அமைப்பு வலுப்படுத்தப்பட்டு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீதான குற்றங்கள் விரைந்து விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படும் என்று வாக்குறுதி எண் 18. இந்த லோக் ஆயுக்தா 2019 கடந்த ஆட்சி காலத்தில் பண்ணாங்க. இவர்கள் வந்து அதில் 2.5 ஆண்டு அதில் லோக் ஆயுக்தாக்கு ஒரு தலைமை கிடையாது. நான் தொடர்ந்து வலியுறுத்தி அறிக்கை விட்டு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் சமீபத்தில் 3 மாதத்துக்கு முன்பு தான் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு போட்டிருக்காங்க, மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு துரும்ப கூட எடுத்து வைக்கல. இன்னொரு 5 மாதம் தான் இருக்குது ஆட்சி காலம். ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லையா? ஒன்று கூட இல்லையா? அவங்க திமுகவுக்கும் லோக் ஆயுக்தாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்நாடகாவில் எவ்வளோ வலுவாக இருக்கிறது லோக் ஆயுக்தா. அங்கே கர்நாடகாவில் முதலமைச்சரே அழைக்கிறாங்க, லோக் ஆயுக்தா விசாரிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஏன்னா இவங்களுக்கு அதெல்லாம் வேண்டியது கிடையாது. ஆனால் வெறும் பேப்பரில் மட்டும் தேர்தல் அறிக்கையில் மக்களை ஏமாற்றுவதற்கு நாங்கள் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்கிறோம். சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்படும் வாக்குறுதி எண் 19. எவ்வளோ ஒரு மோசடி இதெல்லாம். சேவை பெறும் உரிமை சட்டம் என்று நாங்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கை இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த சட்டம் இருந்தால் இப்போ நீங்கள் அறிவிச்சிருக்கீங்களே, தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்பு திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின், அவர்களுடன் ஸ்டாலின், இவர்களுடன் ஸ்டாலின்லாம் தேவையில்லை. ஏன்னா அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலே போதும். நீங்கள் சிறப்பு முகாம் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. மக்களுடைய பணத்தை ஏன் வீணாக்குறீங்க? அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுமா, நீங்கள் விண்ணப்பம் ஆன்லைன், பதில் 15 நாளில் கொடுக்கணும். இதுதான், இது சிம்பிள் லா. ஏன் மற்ற மாநிலங்களில் இருக்கு, உங்களையால கொண்டு வர முடியல. எதுக்கு நீங்கள் சத்தியம் பண்ணுறீங்க? கொண்டு வருவோம் சத்தியம் எதுக்கு பண்ணீங்க? எதுக்கு பொய் சொல்கிறீங்க? ஏன் கொண்டு வர முடியல? அப்போ என்ன ஏன் நிர்வாகம் பண்ணுறீங்க? சாதாரண சட்டங்கள் இதில். ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் வாக்குறுதி எண் 21. கொண்டு வருவாங்களா? கொண்டு வந்தாங்கன்னா இவங்க தான் முதல்ல இருப்பாங்க உள்ள. அரசு நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், அமைச்சர்களின் தேவையற்ற செலவு பயணங்கள் தவிர்க்கப்படும் வாக்குறுதி எண் 24. அது நடக்குதா இங்கே? ஏன் இப்போ முதலமைச்சர் இப்போது வெளிநாட்டுக்கு போக போகிறாரு. முதலமைச்சருடைய பயணம் இப்போ 5வது பயணம். முதல்ல துபாய் போயிட்டு வந்தார், அப்புறம் சிங்கப்பூர், ஜப்பான் போனார், அப்புறம் ஸ்பெயின் ஏதோ 14 நாள் போனார், அமெரிக்கா 17 நாள் போனார். இந்த 4 பயணமும் கிட்டத்தட்ட 18,000 கோடி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதில் நான் கேட்கறது, மீண்டும் மீண்டும் கேட்கறது, 4 முறை போனீங்களே முதலமைச்சர், எவ்வளோ கோடி செலவு பண்ணீங்க? இதில் எவ்வளோ உங்களுக்கு அதில் பயன்பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு? 18,000 கோடி உங்களுடைய பயணத்தில். அதில் எவ்வளோ முதலீடு நடந்திருக்கிறது? எவ்வளோ அதில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறது? அது இந்த 2 கேள்வி தான் நான் கேட்டேன். நீங்கள் இங்கே வெள்ளரிக்கை கூட கொடுக்க வேண்டாம். நீங்கள் 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 18,000 கோடியில் எவ்வளோ முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது? இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கு? கையெழுத்தில் நான் கேட்கல. அதில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது? அவங்களால சொல்ல முடியுமா? 0. இப்போ 5வது முறை போறார் முதலமைச்சர், வெளிநாட்டுக்கு போறார். எவ்வளோ ஒரு ஒரு ட்ராமா பண்ணுவாங்க, ஆக்ஷன் கேமரா டேக், அதான் நடக்கும். கையெழுத்து போடுவாங்க, அப்புறம் விளம்பரம் வரும், நீங்கள் செய்தி போடுவீங்க, மக்கள் ஏமாந்துட்டு இருப்பாங்க. உழவர்கள் நலன், தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு உழவர்கள். தமிழ்நாட்டில் 63 விழுக்காடு மக்கள் உழவை சார்ந்தவர்கள், உழவு தொழிலை நம்பி இருக்கின்றவர்கள். 63 விழுக்காடு.
ஆனால் அவங்க தமிழ்நாடு ஜிஎஸ்டிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது வெறும் 11% தான். 63% மக்கள் கான்ட்ரிபியூஷன் டு த ஜிஎஸ்டிபி வெறும் 11% தான். அதனால் இப்போ சர்வீஸ் செக்டர் தான் 57% இருக்குது. அப்புறம் மேனுஃபேக்சரிங் வந்து கிட்டத்தட்ட 27-30% கிட்ட இருக்குது அதில். ஸோ இதில் முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் இதெல்லாம் எங்கே உங்களுக்கு புரிய போகுது. உழவர்கள் நலன் மற்றும் வேளாண் தொடர்பாக மொத்தம் 56 வாக்குறுதிகள். அவற்றில் 41 வாக்குறுதிகள் மட்டும்தான் 41 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 56ல் 7 வாக்குறுதிகள் அறகுறையாக, 8 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க, 56ல் வெறும் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளோ ஒரு பித்தலாட்டம், எவ்வளோ ஒரு பொய் சொல்லுகின்ற திமுக அரசு. அதில் ஒரு சில நான் சொல்றேன். ஊரக பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்வதற்கான சந்தைகள் உருவாக்கப்படும். வாக்குறுதி 30 பண்ணாங்களா? இல்லை. கேரளாவில் செயல்படுத்துவதை போல் தமிழ்நாட்டில் அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படும். வாக்குறுதி எண் 32 நடக்கல. விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதுல அந்த வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றல, அதுக்கு நேரெதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க. விவசாய பயன்பாட்டுக்கு இல்லாம அவங்க ஒப்புதல் அளிக்கலன்னா, ஏன் இந்த திமுக அரசு தானே விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட அரசு. இந்தியாவில் இல்ல உலகத்தில் எந்த விவசாயியாவது குண்டர் சட்டத்தில் போடுவாங்களா? இந்த திமுக அரசு எதுக்கு போராடினாங்க? விவசாயிகள் எங்க நிலத்தை நாங்க கொடுக்க மாட்டோம், இந்த நிலத்தை நாங்க காலங்காலமாக இந்த நிலத்தை நாங்க பயன்படுத்தி உங்களுக்கு நாங்கள் உணவளித்துக் கொண்டிருக்கின்றோம், இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும், அந்த நோக்கத்திற்காக இதை நான் கொடுக்க மாட்டேன். எதுக்கு கேட்கிறான்னா, சிப்காட் அமைங்க வேண்டான்னு சொல்லல. முப்போகம் விளைகின்ற விவசாய நிலத்தை அழித்து சிப்காட் நான் அமைப்போம் என்று அது வளர்ச்சி கிடையாது. அதுல கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜூனூரில் 360 ஏக்கரில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் தொடங்கப்படும். தொடங்கினாங்கடா? இல்ல. வாக்குறுதி என்னாச்சு? ஸ்டாலின் அண்ணாச்சி. தென் தமிழ்நாட்டில் மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். வாக்குறுதி எண் 54 அமைச்சாங்களா? நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை, வெள்ளம் ஆகியவற்றை விநியோக நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் அனைத்து வகை விதை நெல்களுக்கு மொத்தம் 1,05,000 லட்சம் டன் 1,05,000